லைன் மம்முட்டி ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்படி நல்லா இருக்கு? அது டிஃப்ரெண்டான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ஏன்னா எல்லா மூவிஸுமே கலரா பார்த்தோம். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் சலிப்பு தர்ற சத்தமா இருக்கு. இல்ல அப்படி எதுவுமே இல்ல. ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. மியூசிக் எந்த அளவுக்கு என்கேஜ்டா இருக்கு? ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆல் ஆன் சூப்பர். ஃபேமிலியா பார்க்கலாம். பார்க்கலாம். ஒர்த் இட் ப்ரோ. அதுதான் இந்தியன் சினிமாவில் இப்படி, அதாவது அவர்கிட்ட எதாவது சொல்லியிருந்தேன் என்னன்னா, நம்ம வந்து டிஜிட்டலுக்கு போனது காரணமே கலர்ஸ் தான். கலர்ஸே எனக்கு வேணாம், பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு எப்படி ஸ்டோரி என்ஹான்ஸ் பண்ணுறோம் பாருன்னு சொல்லிட்டு டேரக்டர் எடுத்த டெசிஷன் செம்ம டெசிஷன் அது. அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் bro? அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டணும், ஒரு படத்தை என்கேஜ்டா கொண்டு போயிட முடியுங்கிற ஒரு தைரியம் வருதுங்களா? டேரக்டருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஒன்று இது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிறது, அதுக்கு நீங்கள் யாரை வேணால் கேஸ்ட் பண்ணிடலாம். மம்முட்டி மாதிரி ஒரு ஸ்டார் கிட்ட போயிட்டு நான் இப்படி இந்த கதையை நான் இப்படி எடுக்க போகிறேன், நான் உங்களை காஸ்டிங் சாய்ஸாக வச்சிருக்கேன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். எனக்கெல்லாம் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் அப்படின்னு போட்ட உடனே ஏந்து கிளாப் தட்டேன், இதுதான் படம் அப்படின்ற மாதிரி. எப்படி மக்களை என்கேஜ் கொண்டு போகுங்களா ப்ரோ? என்னன்னா ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் ஆக்சுவலாக ஃபில்ம் மேக்கிங் ஸ்டடி பண்ணுற எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னன்னா, ஹாரர் ஃபிலிம்ஸ் நிறைய பாருங்கன்னு வாங்க. ஏன் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் நிறைய ஸ்டடி பண்ணுவோம். எடிட்டிங் எப்படி, சினிமாட்டோகிராஃபி எப்படி, பிளாக்கிங், ஸ்டேஜிங் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு அதை கற்றுக்கணும். இது வந்து ஒரு பைபிள் மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி நீட்டாக இது பண்ணால் போதும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காட்டி பயமுறுத்துறது வேற, காட்டாமல் பயமுறுத்துறது வேறல்ல, அதுதான் இந்த படம். மேலாப்புறம் பார்க்க ஹாரராக தெரியலாம் ப்ரோ, பட் அதை டீல் பண்ணுற தீம் வந்து பவர் தான் பிரிச்சிருக்காங்க. ரைட்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு. நீங்க என்ன லாங்குவேஜ்ல பாத்தீங்க? நான் மலையாளம் தான் ப்ரோ பார்த்தேன். அடுத்து தமிழ்ல வருது படம். ம். எப்படி பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நான் பர்சனலாக நேட்டிவிட்டி ப்ரிஃபர் பண்ணுவேன் ப்ரோ, அதனால நான் மலையாளத்தில் பார்ப்பேன். இப்போது எந்த லாங்குவேஜ் படம் வந்தாலும் அந்த லாங்குவேஜ் படம் பார்த்துட்டு சப்டைட்டில்ஸ் வைக்கிறது தான் என்னோட பழக்கம். அது ஒருத்தர் டேஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, அவங்கள பொறுத்து. அவ்வளோதான். அது தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆமாம், ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு இதுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக ப்ரோ. நல்ல சினிமாவுக்கு மொழியில் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அது எங்கனாலும் ஓடும், அவ்வளோதான். நல்லா இருக்கு சார், படம் சூப்பராக இருக்கு, மிஸ்டரியா இருக்கு, ஃபுல்லாகவே வெரைட்டியா இருக்கு. இந்த மாதிரி படம் தியேட்டர்ல பார்த்தது இல்லை, புதுசா இருந்துச்சு, நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. பழைய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தோம். ஆமா. பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி சலிப்பு தட்டுதா இல்ல? படத்துக்கு ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா படத்துக்கு ஏறும்போது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல்லாவே பார்க்கணும்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்க இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பார்க்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா தான் அந்த படத்தோட இது இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஆனா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மம்முட்டி கூட இன்னொரு கேரக்டர் எடுத்துக்காரு, அவரு எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. சித்தார்த் பரதன், அசோக், எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மம்முட்டி எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க, பயங்கரமா இருக்கு படம். படத்துக்கு மியூசிக் பெரிய பிளஸ் சொன்னாங்க. மியூசிக்னு எல்லாம் பார்த்தா பழைய பாட்டு தான், மலையாளத்தோட பழைய பாட்டு தான், லைன்ஸ் தான், கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு படம், வெரைட்டியா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் படம். மேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆனால் என்ன சொல்கிறேன், கேரளா கல்ச்சர் ஓரியன்ட் பண்ணி ஒரு ரூட்டடான ஸ்டோரியாக இருக்கும். நீங்கள் பழைய காலத்தில் என்ன சொல்கிறது, ஒரு பழைய முத்துச்சி என்ன சொல்கிறது, கிராண்ட்மா எல்லாம் சொல்லித்தர ஸ்டோரி மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், காமிக்கலாக பெட்டராக இருக்கும். விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் செம்மையாக இருக்கும். போர் அடிக்கிறது எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போய் ஒரு 10 minutes ஆகும் அது அடாப்ட் ஆகிறதுக்கு. அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் படத்தில். என்ன மாதிரி ஃபீலிங் வருதுன்னா அதான் சொல்கிறேன்ல, பழைய கேரளா ரூட்டட் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நமக்கு பாட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, ஒரு காலத்தில் ஒரு ஆள் இருந்தாங்க, ராஜா இருந்தாங்க, அந்த மாதிரி சொல்கிற ஸ்டோரியாக இருக்கும். செம்மையாக இருக்கும். வில்லேஜ் ஓரியன்ட் என்ன சொல்கிறது, மிஸ்டரியாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே மிஸ்டரியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். த்ரில்லிங்காக இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு, ஒரு அளவு ஆகும். அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு அடாப்ட் ஆயிருவீங்க, அந்த படத்தோட கனெக்ட் ஆகும் ஃபுல்லாக. 2 hours அப்படியே ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. 72 years ஆயிருக்கு, ஆனால் அவரோட ஆக்டிங் அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் மேட் ஆயிருக்காரு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. 3 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் பரதனும், அர்ஜுன் அசோகனும், மம்முட்டியும் 3 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேற எதுவும் இருக்காது.